இந்த மாடு தேனி மலை மாடு. இதன் பூர்வீகம் தேனி. இந்த மாடு உம்பளச்சேரி அப்படின்ற வகையைச் சேர்ந்தது. இதன் பூர்வீகம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர். இந்த மாடு தொண்டை மாடு எனும் வகையைச் சேர்ந்தது. இந்த மாடு வட தமிழகம் மற்றும் தென் ஆந்திராவின் சில பகுதிகளை சேர்ந்தது. இந்த மாடு ஆலம்பாடி எனும் வகையைச் சேர்ந்தது. இதன் பூர்வீகம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஆலம்பாடி. இந்த மாட்டின் வகை காங்கேயம். இந்த மாடு தமிழ்நாட்டில் உள்ள கொங்கு மாவட்டங்களை சேர்ந்தது. இந்த மாடு கள்ளிகர் வகையைச் சேர்ந்தது. இதன் பூர்வீகம் கர்நாடகா. இந்த மாடு புங்கனூர் வகையைச் சேர்ந்தது. இந்த மாட்டின் பூர்வீகம் ஆந்திராவில் உள்ள சித்தூர். இந்த மாடு ஓங்கோல் எனும் வகையைச் சேர்ந்தது. இதன் பூர்வீகம் ஆந்திராவில் உள்ள ஓங்கோல் எனும் தாலுகா. இந்த மாட்டின் வகை மலைநாடு கிடா. இதன் பூர்வீகம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைநாடு பகுதி கர்நாடகா. இந்த மாட்டின் வகை வெச்சூர். இது கேரளாவைச் சேர்ந்தது. இந்த மாடு ஹரியானா வகையைச் சேர்ந்தது. இதன் பூர்வீகம் கிழக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா. இந்த பாப்பா கியூட் குட்டி பாப்பா. இந்த மாடு காங்கரேஜ் எனும் வகையைச் சேர்ந்தது. இது குஜராத்தில் உள்ள கட்ச் பகுதியைச் சேர்ந்தது. இந்த மாடு சாகிவால் எனும் வகையைச் சேர்ந்தது. இதன் பூர்வீகம் பாகிஸ்தானில் உள்ள சாகிவால் எனும் பகுதி. இந்த மாட்டின் வகை ரதி. இது ராஜஸ்தானில் உள்ள ரதி பகுதியைச் சேர்ந்தது. இந்த மாட்டின் பெயர் தார் பார்க்கர் எனும் வகையைச் சேர்ந்தது. இது ராஜஸ்தானில் உள்ள தார் பாலைவனத்தைச் சேர்ந்தது. இந்த மாட்டின் வகை கிர். இது குஜராத்தில் உள்ள கிர் பகுதியைச் சேர்ந்தது. இந்த மாட்டின் வகை சிவப்பு சிந்தி. இது சிந்து சமவெளி பகுதியைச் சேர்ந்தது. இந்த மாடு காராம் பசு எனும் வகையைச் சேர்ந்தது. இது ஒரு தனி இனம் கிடையாது. இதன் உடல் முழுவதும் கருப்பாக இருப்பதனால் காராம் பசு என்று அழைக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் வெறும் சொற்ப எண்ணிக்கையிலேயே இருக்கிறது.